ஹலோ மை டியர் ஃபேமிலி, இன்றைக்கி நம்ம டபுள் சைட் கீ செயின் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். என்ன டபுள் சைட் கீ செயின் கிளாஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப் கமெண்ட் செக்ஷன்லேயும் பிகினர் கிளாஸ் அட்டன் பண்ணவங்க இன்னும் ப்ராப்பராக டபுள் சைட் கீ செயின் எப்படி பண்ணணும்னு ஒரு கிளியாரிட்டி இல்லை, வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, டபுள் சைட் கீ செயின் இப்படி தான் பண்ணணுமான்னு உங்களுக்கும் ஒரு கிளியாரிட்டி கிடச்சிரும். உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெசின் அண்ட் ஹார்னர் எப்படி மிக்ஸ் பண்ணுறது, அதில் எப்படி கலர் மிக்ஸ் பண்ணுறது எல்லாமே பிகினர் கிளாஸில் ஆல்ரெடி போட்டோம். பிகினர் கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு இதெல்லாம் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது நம்ம கிளாக் பண்ணோம் இல்லையா, கிளாக் பண்ணதில் எனக்கு கொஞ்சம் ரெசின் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு. சரி ஓகே, அதை ஒரு டபுள் சைட் கீ செயினாக மேக் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டார்க் ரோஸ் கலர் மைக்கா பவுடர் நம்ம கிளாக்குக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா, அதில் இருக்க பேலன்ஸையும் ஒரு கோல்டன் கலர் நான் மிக்ஸ் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு நீங்கள் கிளாக் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த 2 கலரையும் மிக்ஸ் பண்ணி தான் நான் இந்த கீ செயின் பண்ண போகிறேன். உங்களுக்கு பேஸ் எந்த கலரில் வேணுமோ நீங்கள் அந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம். அது சிங்கிள் கலராக இருக்கலாம், இல்லை மல்டி கலராக இருக்கலாம். அது உங்களோட இஷ்டம். இப்போ எனக்கு அந்த ரெசின் பேலன்ஸ் இருந்ததுனால நான் அந்த 2 கலரும் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த சைஸ் மோல்டு 4 சென்டிமீட்டர் வரும். கீ செயினோட சைஸ் 4 சென்டிமீட்டர், அந்த ரவுண்டோட சைஸு. அப்போ நான் ஃபோட்டோ அதுலேருந்து கம்மியாக எடுக்கணும். ஸோ உங்களோட நீங்கள் கீ செயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மோல்டு சைஸ் என்னன்றதை ஸ்கேல் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணி நல்லா காஞ்சிருச்சு. டைமிங் நான் சொல்கிறேன். நான் நேற்று நைட்டு பண்ணேன், இன்றைக்கி காலையில் நான் ஃபோட்டோஸ் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு 8 மணி நேரம் கேப்பு தான் எனக்கு அதில் இருந்திருக்கு. ஃபோட்டோஸ் நான் 3.8 சென்டிமீட்டர் எடுத்து அதை லேமினேட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் ஃபோட்டோவை அந்த ரெசினில் நான் ஒட்டுறதுக்கு ஒன்று டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணணும், இல்லை அப்படின்னா நான் கம்மு யூஸ் பண்ணணும். இது ரெண்டுமே இல்லை, நான் டைரெக்டாக ரெசினில் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ரெசின் அந்த கலர் மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற்றிருக்கோம் இல்லையா, அது ஒரு 4 மணி நேரத்துலேயே ஓரளவுக்கு செட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோஸை டைரெக்டாக அதில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் பண்ணாலுமே உங்களுக்கு ஈஸியாக தான் வரும். நான் எப்பயும் கீ செயின் செய்யும் பொழுது பேஸ் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒன்று க்ளூ அப்ளை பண்ணுவேன், இல்லை அப்படின்னா டபுள் சைட் டேப், அந்த டிஷ்யூ பேப்பர் டேப் இருக்கு இல்லையா, அந்த டேப் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த டேப் பற்றி எல்லாமே ஆல்ரெடி நான் பிகினர் பேஸ்லேயும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஃபோட்டோக்கு பின்னாடி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டும் நீங்கள் ஃபோட்டோவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன் ஃபோட்டோவை க்ளூ போட்டு நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெசின் மேலே ஊற்றும் பொழுது ரெசின் அண்ட் ஹார்னர் மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற்றுவோம் இல்லையா, சப்போஸ் ஃபோட்டோ லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால லைட்டாக மேலே மிதந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ நம்மளுக்கு மூமெண்ட் ஆகும், இல்லை அப்படின்னா அது மேலே எந்திரிச்சு வந்துடும். இந்த ப்ராப்ளம் வரும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளூ இல்லாட்டி அந்த டிஷ்யூ பேப்பர் டேப்பு, டபுள் சைட் டேப், அது 2ல் ஏதாவது ஒன்று நான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் யூஸ் பண்ணாமலும் பண்ணிக்கலாம். டைரெக்டாக அந்த பேஸ் ரெசின் முக்கால்வாசி காயும் பொழுது நீங்கள் இந்த ஃபோட்டோவை டைரெக்டாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது அப்படியே போய் நல்லா ஸ்டிஃபாக நின்றோம், எந்த மூமெண்ட்டுமே இருக்காது. அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ரெசின் அண்ட் ஹார்னர் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மிக்ஸ் பண்ணி எடுத்ததை போர் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் கேப்புக்கு அப்புறமா இந்த ரெசின் அண்ட் ஹார்னர் ஊற்றுங்க. ஏன்னா ஃபோட்டோ நம்ம க்ளூ அப்ளை பண்ணியிருக்கிறதுனால காயணும் இல்லையா, ஸோ அதனால். இதில் நீங்கள் ரெசின் அண்ட் ஹார்னரை போர் பண்ணதுக்கப்புறமா இதில் குட்டி குட்டி பபிள்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்று பபிள் ஸ்ப்ரே யூஸ் பண்ணணும், இல்லை அப்படின்னா ப்ளோ டார்ச் யூஸ் பண்ணிக்கலாம். கீ செயினுக்கு இது 2 தான் மேக்ஸிமம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹீட் கன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம்தான். ஹீட் கன்னில் அதில் காற்று வர்றதுனால ரெசின் சப்போஸ் மோல்டில் விட்டு வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இருந்துச்சுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை பார்த்து. நான் என்கிட்ட ப்ளோ டார்ச் இருக்கிறதுனால இப்போ அது யூஸ் பண்ணுறேன். நான் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி ஆல்ரெடி பிகினர் கிளாஸில் வீடியோ போட்டேன். ப்ளோ டார்ச் எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் காமிச்சதில்லை, ஸோ அதனால் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ப்ளோ டார்ச் நீங்கள் அடிக்கும் பொழுது மோல்டில் மேக்ஸிமம் படாமல் அடிங்க. ஏன்னா மோல்டில் நம்ம ப்ளோ டார்ச் லைட்டாக பட்டுருச்சு அப்படின்னா
சம்டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மோல்டு இருக்கு இல்லையா, மோல்டும் ரெசினும் போய் ஒட்டிக்குது. நம்ம கீ செயினை ரிமூவ் பண்ணும்பொழுது மோல்டு பிஞ்சிட்டு வந்துடுது. எனக்கு அந்த மாதிரி ஒன் டைம் ஆச்சு. ஸோ ப்ளோ டார்ச் நீங்கள் பண்ணும்பொழுது மேக்ஸிமம் அந்த மோல்டு பக்கத்தில் அடிக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடிங்க ப்ளோ டார்ச்சை. அப்படி ப்ராப்ளம் வராது. சைடு ஃபுல்லாக நான் வந்து நெக்ஸ்ட் டே நைட்டு தான் எடுத்தேன். அதை அப்படியே மறந்ததுனால 24 மணி நேரம். அப்புறமா சைடு வந்து இப்போ ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா, பேக் சைடுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகரோட ஃபோட்டோ தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன், என்ன மெத்தடுன்றதை இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். கீ செயின் பண்ணுறது இல்லை ரெசின் ஆர்ட் பண்ணுறது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நான் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன்றது தான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். லேட்டெக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. லேட்டெக்ஸ் வீடியோ நம்ம போன டைமே காமிச்சிருந்தேன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லேட்டெக்ஸ் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் எந்த சைடு ஃபோட்டோ ஓட்டுறீங்களோ அந்த சைடை தவிர மற்ற எல்லா சைடுமே நீங்கள் லேட்டெக்ஸால் கவர் பண்ணி எடுக்கணும். லேட்டெக்ஸ் வந்து ஒரு லிக்யூட் மாதிரி இருக்கும், ஒயிட் கலர் லிக்யூட். ஒரு கம் இருக்குது இல்லையா, ப்ளூ இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி லைட்டாக ஒரு பேப்பரில் கொட்டி வச்சுட்டேன். ஏன்னா என்னோடய பாட்டிலோட அந்த மூடி வந்து ப்ராப்ளமாக இருக்கிறதுனால நான் ஒரு பேப்பரில் கொட்டி வச்சுட்டு மற்ற ரெசின் ஆர்ட்டுக்கும் அதை நான் யூஸ் பண்ணிப்பேன். லேட்டெக்ஸை வந்து நீங்கள் பேக் சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைடு வந்து ரெசின் படக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதில் வந்து லேட்டெக்ஸை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க எடுத்துக்கோங்க. எனக்கு இப்போ இந்த ஃபோட்டோவில் எங்கேயுமே ரெசின் வந்து படக்கூடாது. நான் ஆல்ரெடி ஏன்னா அதை ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இந்த சைட்லேயும் எனக்கு வரக்கூடாது. ஸோ நான் சைட்லேயுமே அந்த லேட்டெக்ஸை வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். க்ளூ மாதிரி தான் இருக்கும், வேகமாக காஞ்சிரும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா கடகடன்னு அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் லேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் லேட்டெக்ஸை வந்து காற்றுப்படுற மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா உடனே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ நான் இந்த மாதிரி சைடுலையும் பேக் சைடும் கவர் பண்ணி எடுத்துட்டேன். கீழே மட்டும் நான் லேட்டெக்ஸ் போடலை. ஏன்னா நான் கீழே வந்து நான் முருகரோட ஃபோட்டோ வைக்கணும். ஸோ அதனால் போடலை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடு வந்து நான் லேட்டெக்ஸ் அப்ளை பண்ணலை. மற்ற எல்லா சைடும் நான் லேட்டெக்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம், இதில் ஹெட்டு பொசிஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. விநாயகரோட ஹெட் பொசிஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் டர்ன் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த ஹெட்டு எங்கே இருக்கோ அதே சைடு தான் நான் செகண்ட் ஃபோட்டோவோட சாமியோட ஹெட்டையும் வைக்கிறேன். இதே மாதிரி தான் நீங்கள் ஒரு ஃபோட்டோ கீ செயின் பண்ணுறீங்க அப்படின்னா, டபுள் சைட் கீ செயின் பண்ணும்பொழுது 2 ஹெட்டுமே ஒரே பொசிஷன் ஒரே ஆங்கிளில் இருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. க்ளூ வந்து எந்த க்ளூ யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி காமிச்சோம் இல்லையா, B7000 இந்த க்ளூ தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா இந்த க்ளூ வந்து கொஞ்ச நேரத்துலேயே காஞ்சிரும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் கேப் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். டபுள் சைட் கீ செயினில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம், 2 ஹெட் பொசிஷனும் உங்களுக்கு ஒரே டைரெக்ஷனில் வந்திருக்கணும். அது மட்டும் மெயினாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ரெசின் அண்ட் ஹார்டனர் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ அதை வந்து இதில் நம்ம டாப் கோட்டிங் வந்து கொடுக்க போகிறோம். டாப் கோட்டிங் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு நீங்கள் எல்லா இடத்துலையுமே அதில் கவர் பண்ணணும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெசின் அண்ட் ஹார்டனர் எடுத்துகிட்டு சைடில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே அந்த ரெசின் அண்ட் ஹார்டனர் போய் நம்மளுக்கு கவர் பண்ணுற மாதிரி அந்த ஸ்டிக்கை வச்சு நீங்கள் இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த மாதிரி ரெசின் அண்ட் ஹார்டனரை உங்களோட ஃபோட்டோ எட்ஜஸ் ஃபுல்லாகவே அது கவர் பண்ணியிருக்கணும். ஏன்னா நீங்கள் சப்போஸ் இப்படி நல்லா கோட்டிங் கொடுத்து கவர் பண்ணல அப்படின்னா ஃபோட்டோவை வந்து நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஃபோட்டோ ஒட்டியிருக்கிறது நீங்கள் நல்லா தெரியும். ஸோ அதனால் கார்னர் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே நல்லா ரெசின் அண்ட் ஹார்டனர் வந்து கவர் ஆகிற மாதிரி நல்லா இழுத்து விடுங்க. அது ஒழுகுதுனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம ஏன்னா லேட்டெக்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். சப்போஸ் ரெசின் அண்ட் ஹார்டனர் ஓவர்ஃப்ளோ ஆகி சைடில் ஒழுகுது அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. நம்ம லேட்டெக்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால ரிமூவ் பண்ணும்பொழுது அந்த ஒழுகுனது எல்லாமே நம்மளுக்கு ரிமூவ் ஆகிரும். ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் டாப் கோட்டிங்கை வந்து பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இதுலேயும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பபிள்ஸ் இருக்கு இல்லையா, நான் ப்ளோ டார்ச் எடுத்து இதில் லைட்டாக நான் அந்த பபிள்ஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்ப்ரே இருக்குன்னா நீங்கள் லைட்டாக ஒரு ஸ்ப்ரே பண்ணாலே மேக்ஸிமம் குட்டி குட்டி பபிள்ஸ் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிறேன். இதுவும் வந்து ஒரு 24 hours காயணும். ஸோ நீங்கள் காயறதுக்கு முன்னாடி எடுத்துடாதீங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் நெக்ஸ்ட் டே உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் டே நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறமா நான் சைடில் இருக்க லேட்டக்ஸை வந்து இப்போ ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். அது வந்து க்ளூவை நம்ம கையில் காய வச்சு எடுத்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து அதை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ரிமூவ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட கீ செயின் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும். ஸோ ரிமூவ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அந்த ட்ராப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் லைட்டாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இழுத்தீங்க அப்படின்னாலே வந்துடும். இல்லாட்டி லைட்டாக நீங்கள் ஏதாவது ஒரு கட்டரோ இல்லாட்டி பிளேடோ எதையாவது வச்சுட்டு நீங்கள் லைட்டாக தூக்கி விட்டிங்கன்னா அந்த ட்ராப் இருந்தால் கூட நீங்கள் வந்துடும். இப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டிப் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட் இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு இல்லையா? ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மோல்டில் வந்து பேஸ் வந்து ஓரளவுக்கு கம்மியாக வச்சுட்டு விநாயகர் ஃபோட்டோ வைக்கும் பொழுது நான் அதுக்கு மேலே உள்ள கோட்டிங் வந்து ரொம்ப பட்டையாக கொடுத்துருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் வந்து அந்த மாதிரி வருது. சப்போஸ் உங்களுக்கு அது மாதிரி வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம முருகருக்கு வந்து ஒரு டாப் கோட்டிங் கொடுத்தோம் இல்லையா? நீங்கள் அதே மாதிரியே பேஸ் மட்டும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு மோல்டுலேருந்து அதை வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துறதுக்கப்புறமா லேட்டக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் விநாயகர் ஃபோட்டோவோ முருகர் ஃபோட்டோவோ ஒரு சைடு வந்து அதை வச்சுக்கோங்க. அகெயின் அது காஞ்சதுக்கப்புறமா திருப்பி அனதர் சைடு லேட்டக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பியும் நீங்கள் இன்னொரு சைடு ஃபோட்டோ வைக்கிற மாதிரி வரும். அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட இஷ்டம். இப்போ நான் என்னென்ன டூல்லாம் வேணுன்றதை எடுத்து வச்சுருக்கேன். இந்த டூலோட நேம் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பிகினர் கிளாஸில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணது தான். இப்போ நான் யூஸ் பண்ணும் பொழுது எல்லா டூலோட நேம் எல்லாமே சொல்கிறேன் உங்களுக்கு. செயினில் ஷார்ப்பாக உங்களுக்கு எட்ஜஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டீபரிங் டூல் யூஸ் பண்ணி அந்த ஷார்ப் எட்ஜஸை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டூல் இல்லை அப்படின்னா நீங்கள் நைஃப் வச்சுருப்பீங்க இல்லையா, ஏதாவது கட்டர் மாதிரி, அதை வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களோட இஷ்டம் தான். எனக்கு அவ்வளோவா ஷார்ப் எட்ஜஸ் வந்து வரல. ஸோ உங்களுக்கு ரொம்ப இருக்குது எனக்கு ஆனால் ஷார்ப் எட்ஜஸே வரக்கூடாதுப்பா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த விநாயகர் இதுக்குமே நீங்கள் ஒரு டாப் கோட்டிங் கொடுக்கணும். இப்போ முருகருக்கு வந்து நம்ம கொடுத்தோம் இல்லையா டாப் கோட்டிங், முருகருக்கு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஃபினிஷிங் அப்படியே ரவுண்டாக கிடச்சிருக்கும். அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு மேலேயும் ஒரு டாப் கோட்டிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட இஷ்டம்தான். நான் வந்து இப்போ ஹேண்டில் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஹேண்டிலில் ரொம்ப சின்ன சைஸோ அந்த நீடில் வந்து எடுத்துக்கிறேன். ஹேண்டிலில் நீடில் மாற்றிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்டிலோட லிங்க்கு எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா வாங்கிக்கோங்க. பட் ஆனால் நீங்கள் ரெசின் வாங்குகிற ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கினீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து ஆன்லைனை விட உங்களுக்கு அந்த இடத்துல கம்மியாக கிடைக்கும். நான் எங்கே மெட்டீரியல் வாங்குகிறேன் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் பிகினர் கிளாஸில் பார்ட் 2லேயோ பார்ட் 3 வீடியோலேயோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நான் எந்த ஷாப்பில் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த வீடியோஸை நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். அதில் நான் சொல்கிற ஷாப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நீடிலை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த சைஸ் நீடில் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். பட் கீ செயினுக்கு வந்து இருக்கிறதுலே சின்ன சைஸ் நீடிலாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்பொழுது பெரிய நீடிலாம் யூஸ் ஆகும். பட் கீ செயினுக்கு வந்து இருக்கிறதுலே சின்ன சைஸ் அதுவே வந்து போதும். ஏன்னா நம்ம ஸ்க்ரூ மாட்டுறது வந்து குட்டி ஸ்க்ரூ தான் மாட்டுவோம். அதனால் ஹோல் வந்து குட்டியாக இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஸோ ஹெட்டோட பொசிஷன் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சென்டரில் நீங்கள் உங்களுக்கு எது கரெக்டாக வரும்னு நினைக்கிறீங்களோ அங்கே ஹோல் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஜஸ்ட்டு வச்சுட்டு கையை வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம எடுக்கும் பொழுது ஹோல் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடச்சிரும். வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஹோல் வந்து நீங்கள் ஃபுல்லாக அந்த நீடில் ஃபுல்லாக இறங்குற வரைக்கும் போடணும் அவ்வளோலாம் அவசியம் இல்லை. நம்ம ஸ்க்ரூவோட சைஸ் வந்து ஒரு 3 mm தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு அந்த ஸ்க்ரூ உள்ளே போகிற அளவுக்கு நீங்கள் ஹோல் போட்டிங்கனாலே போதும். ஹேண்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். சப்போஸ் எலக்ட்ரிக்கில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளக் பாயிண்டில் நீங்கள் ப்ளக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு ஹோல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா அது வந்து எலக்ட்ரிக்காக இருக்கிறதுனால வேகமாக வந்துடும். இது வந்து ஒரு ஃபியூ செகண்ட் ஆகும், அவ்வளோதான். இந்த ஸ்க்ரூ வந்து எடுத்துக்கோங்க. ஸ்க்ரூ வந்து இருக்கிற நீளம் பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் ஒரு டிப்பு சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஓட்டை வந்து பெருசாக போட்டீங்க, ஸ்க்ரூ வந்து அதில் மாட்டணும், இல்லை எனக்கு ஸ்க்ரூ கலண்டு விழுந்துருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரூவை இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது அந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, அதை லைட்டாக ரெசின் அண்ட் ஹார்னரில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ண ஆரம்பிங்க. அந்த மாதிரி பண்ணும் பொழுது நம்மளுக்கு 24 hours கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரூ வந்து
ஸ்க்ரூவில் ரெசின் அண்ட் ஹார்ட்னர் இருந்ததுனால இந்த கீ செயினோட போய் நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆயிரும். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு லூஸ் ஆகிற மாதிரி இருக்குது, கலண்டுருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னா அந்த டிப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இது வந்து ஜம்பிங் ரிங்கு. ஸோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூவோடு அட்டாச் பண்ணிடணும். கீ செயின் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் பர்ச்சேஸ் பண்ண கீ செயினோட செட்டு 60 கீ செயின் வந்து 134 ரூபாயோ எவ்வளவோ வந்துச்சு. ஆனால் அது வந்து 2 செட்டாக வாங்கணும். ஸோ நான் வந்து 120 கீ செயின் அந்த மாதிரி நான் வாங்கி வச்சுருந்தேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனை. இப்போ சைடில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஸ் தெரியக்கூடாது அப்படின்னா நீங்கள் கோல்டன் கலரில் மார்க்கர்லாம் இருக்கும் இல்லையா நம்மளுக்கு, ஸோ அதை வச்சு கூட நீங்கள் கோட்டிங் கொடுத்துக்கலாம். பட் கீ செயின் பொறுத்த வரைக்கும் அந்த இது தெரிகிறது தான் ஆக்சுவலாக அழகே. எனக்கு அந்த மாதிரி கோல்டன் அந்த இதெல்லாம் போடுறது பிடிக்காது. ஏன்னா நம்ம பண்ணுறதே ரெசின் ப்ராஜெக்ட்டு. நம்ம சைடில் இருந்து பார்த்தாலும் டாப்பில் இருந்து பார்த்தாலும் ஓகே அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குதுன்னு தெரியணும். ஸோ அதுதான் எனக்கு பிடிக்கும். அதனால் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். சப்போஸ் கஸ்டமர் உங்களுக்கு அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.